ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய எஸ்எஸ் எடிட்டிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து வரேன். சரி கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரிவியூவில் பார்த்து போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பேஜ் இந்த மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ ஆப்ஷன் ப்ளஸ் ஐக்கன் இருக்குல்ல, கிரியேட் நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து 16:9 ஃபஸ்ட் இருக்க அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் தான் செலக்ட் ஆகிருக்கும். இப்போ வந்து கீழே இருக்க கிரியேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம். இந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு நான் வந்து டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு ரைட் சைடு இருக்கேன். இந்த ஐக்கன் கிளிக் பண்ணி பேக் வந்துட்டு இதில் டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இந்த டெம்ப்ளேட்டு டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதில் போய் நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனல் பேஜில் பார்த்தீங்கன்னா மேல் டாப்பில் ரைட் சைடு ஒரு 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சர்ச் ஐக்கான் இருக்கும். சர்ச் பண்ணிங்கன்னா என்ன ஸ்க்ரீனில் தெரிய போல் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே வந்துடும். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ வந்து இந்த லேயரை கிளிக் பண்ணிவிடுவோம். கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஹியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்களுடைய கலர் வந்து எந்த அளவுக்கு கரெக்டாக சேஞ்ச் பண்ணணுமோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த டெம்ப்ளேட்டோடைய கலர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம இப்போ வந்து கலர் சேஞ்ச் பண்ணிவிடும். இந்த மாதிரி நம்ம இப்போ செட் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துவிடும். பேக் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு இப்போ வந்து வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய நேமை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க, டைப் அடிச்சிடுங்க. நம்ம இப்போ வந்து நம்மளுடைய சேனலோடைய நேமை வந்து நம்ம டைப் அடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த லேயரையும் இந்த வீடியோட ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் இந்த வீடியோ இந்த டெக்ஸ்ட் வந்து இருக்க மாதிரி இந்த மாதிரி எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்களோ அத்தனை செகண்ட்க்கு லாங் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணிவிடுங்க. நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி 28 செகண்ட்க்கு செட் பண்ணிவிட்டு இதில் இப்போ இந்த லேயர் ஃபஸ்ட் இருக்க அந்த டெம்ப்ளேட் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவது இருக்க ட்ரிம் ஸ்ப்ளிட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் இருக்க ட்ரிம் ரைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிடுவோம். நம்ம டெக்ஸ்ட் அடிச்சிருந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக ஜூம் பண்ணிவிடுவோம். ஜூம் பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க. சென்டருக்கு செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஃபாண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஃபாண்ட் எதாவது செலக்ட் பண்ணிவிடுங்க கைஸ். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் ஷேடோ க்ளோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் டெம்ப்ளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிங்களா பட்டர்ஃப்ளை எல்லாம் தெரியுதுல அந்த கலருக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிடுங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இதில் இருக்க அந்த ஸ்பிரிட் அந்த ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. சரி கைஸ், இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வாங்க கைஸ். ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இதில் அனிமேஷன் ஆப்ஷனில் போயிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதில் வந்து லெட்டர் பை லெட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த லெட்டர் பை லெட்டர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ வந்து ஒன் ஸ்டெப் பேக் வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு லேயர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ஆல் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு இப்போ நம்ம வந்து சாங் செலக்ட் பண்ணணும். சாங் வந்து உங்களுக்கு நான் வீடியோட வீடியோ மாடலில் அது நீங்கள் ஆடியோ பண்ணிடலாம். மேலே டாப்பில் இருக்க இன்ஜோய்க்கும் கிளிக் பண்ணிவிடும். வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எக்ஸ்டார்ட் ஆடியோன்னு லாஸ்ட் இருக்கும். அந்த எக்ஸ்டார்ட் ஆடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இப்போ அந்த வீடியோ வந்து டெலிட் பண்ணிவிடுவோம். லெஃப்ட் சைட் இருக்க டெலிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆடியோ செலக்ட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெக்ஸ்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷனில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கும் லாஸ்ட்டு அதில் ஓவரால்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அனிமேஷன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்க்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க.
ஸ்குவாஷிங் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஷோ ஆகும். ஒன் ஸ்டெப் பேக் வந்துடுங்க கைஸ். இப்போ வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஷோ ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சேவ் பண்ணிவிடுவோம். அதுக்கு இந்த ஆரோ ஐக்கன் ரைட் சைடுக்கு ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு கீழே ரைட் சைட் டவுனில் சேவ் அஸ் வீடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரிக்கு வந்து இந்த வீடியோ சேவ் ஆகும் கைஸ். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ், நன்றி, வணக்கம். என்றும் உங்கள் அபினேஷ்.